அதிமுகவில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வந்து இப்போ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். ஏன் அப்போவே பண்ணியிருக்கலாமே? அந்த 4 பேர் பண்ணாங்கல்ல, அவங்களோடய சேர்ந்து பண்ணியிருக்கலாமே. ஏன் 13ஆம் தேதி மே 13 நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறப்ப பொதுமக்கள்கிட்ட கேட்டால் இவர் விஜய்க்கு வாக்கு போட்டால், இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டால் இவர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார். செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல. அப்போ பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ பிடிக்கல? ஏன் இப்போ இந்த அதிருப்தி? ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, ஆதரவாளர்களும் சொல்லியிருக்காங்களே சார், தாவேக்கால இணைஞ்சா நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி ஆதரவு தீர்மானம் ஏற்றிருக்காங்க. இவருடைய அல்லக்கை இவருடைய ஜால்ராக்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவரை தேர்ந்தெடுத்த பொதுமக்கள்கிட்ட கேட்டாருங்களா அவர்? அதுக்கு தான் அவர் மாவட்ட செயலாளர். அந்த விராலிமலையை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய அல்லக்கைகள் அவங்க தான் சொல்கிறாங்க. மொத்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? கட்சியை விட்டு நீக்கினது ஓபிஎஸ் மாத்திரம்தான், செங்கோட்டையன் மாத்திரம். இவங்க 2 பேரை தான் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார். ஜெயலலிதா அம்மையாரின் ஆன்மாவும் எம்ஜிஆரின் ஆன்மாவும் இவர்களை எல்லோரையும் சும்மா விடவே விடாது. நாளை நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து அதிமுகவில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வந்து இப்போ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் சார். ஸோ மேடையில் வந்து நான் அதிமுக இயக்கத்தால் தான் வளர்ந்தேன், எனக்கு ஒரு அதிமுக இயக்கம் தான் இதை கொடுத்துட்டு மேடையில் பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது முடிக்க எங்கேயும் போய் சேரலை. இதை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது அதிமுக இயக்கத்துக்கு இது போல் பல்வேறு சோதனைகள் வந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து அவர் பார்க்காத சோதனை கிடையாது, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் பார்க்காத சோதனைகள் கிடையாது. அப்போ எம்ஜிஆர் ஒரு சமயத்தில் நான் நினைவு கூறுறேன்னா, ஒரு பொதுக்குழுவில் எம்ஜிஆரையே எதிர்த்து நாஞ்சில் மனோகரன், இந்திரகுமாரி, அப்புறம் இன்னும் 2-3 தலைவர்கள்லாம் அவரை எதிர்த்தே பொதுக்குழுலேயே கேள்வி கேட்டாங்க. அதற்கு அப்பொழுது இருந்த தலைவர்கள்லாம், ஒரு பொதுச் செயலாளரை பார்த்து பொதுக்குழுவிலே நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் இவர் தான் பொதுச் செயலாளர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் தொடர்ந்து இருப்பார், அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், இஷ்டம் இருந்தால் நீங்கள் இருங்க, இல்லைன்னா கட்சியை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் நினைவு கூர்றேன். இது ஒரு பொதுக்குழுவில் நடந்தது. ஸோ பல்வேறு சோதனைகள் அதிமுகவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதிமுக வந்து குடும்ப கட்சி கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக தொண்டர்களால், இது வந்து தொண்டர்களுக்காக தொண்டர்களால் நிர்வகிக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக. இங்கே ஜனநாயக மரபுப்படி எல்லாம் நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கிட்டாரோ அன்னையிலேருந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, இப்போ இவங்க ஆரம்பிக்கிறாங்களே சார். அதான் ஆரம்பத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதே போல் பல்வேறு சோதனைகள் வந்துருந்தது, பல்வேறு சோதனைகள். எல்லா சோதனைகளையும் கடந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியாருக்கு அவர் பதவி வந்ததுலேருந்தே முதல்ல ஆட்சியை தக்க வைக்கணுன்ற ஒரு சோதனைகள். இப்போ கவுந்துரும் அப்போ கவுந்துரும் அப்படி இப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளாரே இப்போ பல்வேறு கருப்பு ஆடுகள்லாம் கட்சிக்கு எதிர்ப்பு, இது அதாவது கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சியை கவுக்கணுன்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறமா வந்து பல்வேறு பல்வேறு கேஸு, சின்னத்தை முடக்கினாங்க, கேஸு பண்ணுறாங்க, பல்வேறு இதெல்லாம் மீண்டு வரத்துக்கே அவருக்கு வந்து இதுவாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ மீண்டும் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் இந்த அவர் மீது, எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என்பது ஒரு இதுவாக இருந்துருக்கு. ஆனால் தொண்டர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்களா அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய தொண்டர்கள் பல கட்சிக்கு போகிறாங்க, மாறிட்டே சாரசாரியாக போயிட்டுருக்குறாங்க திமுக. ஆனால் அதிமுகவில் நிர்வாகிகள் தான் அங்கேருந்து மாறி போயிட்டுருக்குறாங்க, தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் தொண்டர்களுக்குன்னு உண்டான ஒரு கட்சி. எங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்களா, தொண்டர்கள் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாறி போகிறார்கள். மதுராந்தகத்தை சொல்லுவாங்க, அது சொன்னான்னா உடனே முட்டு கொடுக்க வருவாங்க மதுராந்தகத்தில். அதெல்லாம் காசு கொடுத்து
ஏற்பாடு செஞ்ச ஒரு இதுதான். அதுலேயே கூட பாதி பேர் வரவே இல்லை. ஒரு காலி சேர்லாம் நிறைய இருந்ததா நிறைய பார்த்துக்கலாம். ஒரு சேனலில் 20,000ன்னாங்க, இன்னொரு சேனலில் 50,000ன்னாங்க. பல்வேறு முரணான இதெல்லாம் வந்துட்டு. ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் காசு கொடுத்து சேர்க்கப்பட்ட ஒரு இதுவாக தான் பார்க்கக்கூடிய. சார் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி காசு கொடுத்து சேர்த்தாலும் நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மகேந்திரன் போய் இணைஞ்சிருக்காரே சார். அதுதாங்க ஒரு இல்லை தூக்கி வாரி போட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அவரே போய் அந்த தவகைக்கு போடுறான்னா அப்போ ஏன் வந்து எடப்பாடி மீது விமர்சனம் வைக்கிறாங்க? ஏன் அப்போ வந்து அவர் போயிருக்காருன்னா அவர் மீது அப்போ வந்து விமர்சனம் வைக்க வேண்டியது தானே? ஏன்ப்பா போகிறீங்கன்னு அவர் மீது விமர்சனம் வைக்க வேண்டியது தானே? ஏன் அது வைக்க மாட்டேன்றாங்க? ஏன் எடப்பாடியே எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க? ஏன்னா இவர் கொஞ்சம் அமைதியானவர், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால இவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இதே சிவி சண்முகம், இதே எஸ்பி வேலுமணி, இதே விஜயபாஸ்கர், இதே நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் தான் அந்த சமயத்தில் கூவத்தூரில் எல்லாம் முடிஞ்சு சசிகலா அம்மையார் சிறை செல்வதற்கு இது பண்ண உடனே அதுக்கப்புறமா நடந்த இதில் வந்து இவங்கெல்லாம் தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல. இவங்க தானே பண்ணியிருந்தாங்க. அப்போ பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ பிடிக்கல? ஏன் இப்போ இந்த அதிருப்தி? ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஆட்சி, அதிகாரம், அந்த பதவி எல்லாம் இருந்துச்சு. திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி உங்களுடைய சேனல் மூலியமாக, அவருக்கோசம் வேலை செய்த தொண்டர்கள் வேர்வை சிந்தி உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவனுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி இவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. என்ன இவரு தன்னுடைய அவர் ஆர்பி உதயகுமார் அவர் சுட்டி காட்டின மாதிரி இவரு சேர்த்த சொத்தெல்லாம் அந்த தொண்டர்கள் எழுதி வச்சிட்டாரா அவர் விஜயபாஸ்கர்? ஆனால் தொண்டை இன்னைக்கெல்லாம் செய்வாங்க. அந்த தொண்டர்கள் கொடுக்குற மரியாதை அவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தானே மக்களுக்கு கொடுத்த மரியாதையாக இது. அப்போ நீங்கள் மக்களை வந்து அப்படி ஏளனமாக பார்க்குறீங்களா? தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டார் போட்டு திரு விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் தொகுதி மக்கள்கிட்டலாம் நான் கேட்டுட்டேன், அவங்க சரின்ட்டாங்கன்ட்டு. அதே கேள்வி கேட்குறேன். இப்போ சொல்கிறாரு, நான் தொகுதி மக்கள்கிட்டலாம் மக்கள்கிட்ட கேட்டார், அவர் நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு ஜால்ரா போடக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்டார். ஆதரவாளர்களும் சொல்லியிருக்காங்களே சார், தாவேக்கால இணைஞ்சா நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி ஆதரவு தீர்மானம் ஏற்றிருக்காங்க. இவருடைய அல்லக்கை இவருடைய ஜால்ராக்கள் தான் சொல்லியிருக்காங்க. மற்ற நிர்வாகிகள் யாருன்னா இது அதாவது தொண்டர்கள்ட்ட கேட்டாருங்களா? இவரை தேர்ந்தெடுத்த பொதுமக்கள்கிட்ட கேட்டாருங்களா? அவர் எந்த இதை வச்சு இது பண்ணிருக்காரு? இப்போ கேட்குறேன், நான் எல்லாம் கேட்டுட்டேன். அப்போ அதே 13ஆம் தேதி மே 13 நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறப்ப பொதுமக்கள்கிட்ட கேட்டால் இவர் விஜய்க்கு வாக்கு போட்டார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டால் இவர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலாக தான் பார்க்குறேன். நம்பிக்கை துரோகம், கட்சிக்கு ஒரு நம்பிக்கை துரோகமாகத்தான் பார்க்கின்றேன். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்ட ஒரு இதுதான், கட்சியிலிருந்து விலகி செல்பவர்கள் உதிர்ந்த ரோமங்கள். அவங்க கரெக்டான ஓடு போட்டாங்க. அவங்களுக்கு அந்த உதிர்ந்த ரோமங்களுக்கு நம்ம எத்தனை மரியாதை கொடுப்போமா? போயிட்டு போகுதுன்னு தான் இது இக்னோர் பண்ணுவோம். அது போலத்தான் இப்போ நடக்கக்கூடிய இது நம்ம நிகழ்வுகளை பார்க்க நேரிடுகிறது. நிச்சயமாக இப்போ விஜயபாஸ்கர் இப்போ ரிசைன் பண்ணுறதுக்கு ஏன் அப்போவே பண்ணியிருக்கலாமே? அந்த 4 பேர் பண்ணாங்கல்ல, அவங்களோடய சேர்ந்து பண்ணியிருக்கலாமே. ஏன் இப்போ வந்து பண்ணார் விஜயபாஸ்கர்? ஏன்னா அவருடைய அந்த தகுதி இழப்பு, அதுக்கு வந்து இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டார் எடப்பாடியாருக்கு. மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடியார் மன்னித்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டார். அதனால் அதுக்கப்புறமா இப்போ வந்து இவர் இது பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா இனிமேல் அது வந்து ஒரு இது கொடுத்து இது பண்ணி அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அப்படியும் சட்டத்து விதி பிரகாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து விஜயபாஸ்கர் வந்து அதாவது அவர் இது பண்ணக்கூடியது எந்த சுயநலம்னா எல்லாரும் சொல்கிறாங்க. சில விஜயபாஸ்கருடைய ஜால்ராக்கள் அல்லக்கைகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் வந்து விராலிமலை அதுக்கு மாத்திரம்தான் மாவட்ட செயலாளர். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலே பார்த்தேன் சார், விராலிமலை மட்டும்தான் 2021லையும் 26லையும் மட்டும்தான். அதுக்கு தான் அவர் மாவட்ட செயலாளர். அந்த விராலிமலை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய அல்லக்கைகள் அவங்க தான் சொல்கிறாங்க. மொத்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? திருப்பி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு
5-6 தேர்தல்களாக நீங்கள் பாருங்களேன், அவர் மட்டும்தான் ஜெயிப்பார், மற்ற தொகுதியெலாம் இது பண்ண மாட்டார். ஸோ இதுதான் அவருடைய ஒரு இதுவாக இருக்கிறது. அடுத்து சிவி சண்முகம் கேட்குறேங்க, அவர் வந்து பேசாமல் என்ன கேட்டான்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது போகட்டும். அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதாவது கட்சியை விட்டு அவங்களா போனாங்க, எடப்பாடியாராக அனுப்பலை. எல்லாரையும் பார்த்துங்க. ஜேசிடி பிரபாகரன் சென்று விட்டார், அவர் இவரை போக சொன்னாரா? எடப்பாடியார் கட்சியை விட்டு நீக்கினாரா? ஜேசிடி இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் எடப்பாடியார் வந்து கட்சியை விட்டு நீக்கினாரா? அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எடுத்துக்க, ஆரம்ப காலத்தில் ஆரம் வீரப்பன் எடுத்துக்கங்க, எஸ்டி சோமசுந்தரம், இவங்கெல்லாம் கட்சி நீக்கலை. எம்ஜிஆர் கட்சி நீக்கலை, அவங்களா போனாங்க, அவங்களா திரும்பி வந்தாங்க. மனோஜ் பாண்டியன் போனார், அவராக வந்து போனாரா? அது கட்சி விட்டு நீக்கிறார், அவராக போனார். ஓபிஎஸ் கூட போயிட்டு இது பண்ணார். வைத்தியலிங்கத்தை கட்சி விட்டு நீக்கினாரா எடப்பாடி? அவராக போனார். கட்சியை விட்டு நீக்கினது ஓபிஎஸ் மாத்திரம்தான், செங்கோட்டையன் மாத்திரம். இவங்க 2 பேரை தான் கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார். அந்த அதிமுக தொண்டர்கள் கட்சி அலுவலகத்தை ஒரு கோவிலாக நீக்கக்கூடிய அந்த இடத்த இவர் போய் சூறையாடி இது பண்ணுறதுனால அவரை கட்சியில் வந்து பொதுக்குழுவில் எல்லாரும் சொன்ன காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிறார். ஏன்னா அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறினார். முதல்ல வாய்ப்பு, அதாவது இது போல் அவர் வந்து அவருடைய நடவடிக்கையில் சந்தேகம் வந்த உடனே அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அந்த சமயத்தில் கட்சிக்கு சம்பந்தமில்லாத நபர்களுடன் ஒட்டி உறவாடி இணைந்து இது பண்ணுற காரணத்தினால் அது கூட யாருடைய ரெக்கமெண்ட் அவர் தன்னிச்சையாக எடுத்தாரா? இதே வேலுமணி, இதே சிவி சண்முகம், இதே விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சொல்லித்தானே இவரை எடுத்துருங்கன்னு சொல்லித்தானே அவர் வந்து எடுத்தார். அவர் என்ன தன்னிச்சையாக எடுத்தார்? அப்போ வந்து எடுக்க வேணான்னு சொல்ல வேண்டியது தானே. பழிவாங்குற நோக்கமாக ஒருவேளை நம்மளை அதிமுகலேருந்து எடப்பாடியார் தூக்கிட்டாரு, இப்போ அந்த கட்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லி செங்கோட்டையன் பழிவாங்குறாரு சார். இருக்கலாம். அதாவது செங்கோட்டையன் வந்து நம்மளை விட்டு தூக்கிட்டார், நம்ம வந்து அடுத்து இது ஒன்றும் இல்லாத பார்ப்போமே அப்படின்னு சொன்னது இது பண்ணும். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் ஆன்மாவும் எம்ஜிஆரின் ஆன்மாவும் இவர்களை எல்லோரையும் சும்மா விடவே விடாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதனால் கர்மா இஸ் அ பூமராங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவின் அதுக்குண்டான பலனை அனுபவிப்பார்கள் இவர்கள். இப்போ சிவி சண்முகம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசும்போது வாரிசு அரசியலை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கு நேற்று எடப்பாடியார் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஒருவேளை மிதுன் அதிமுகவுக்கு வரணும்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் வந்து அங்கங்கே பேசுகிறது நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சது சிவி சண்முகத்துக்கு கொடுத்த ஒரு சரியான ஒரு பதிலடியாக இருக்குமா சார்? அதாவது அவர் வந்து சிவி சண்முகம் ஜனத்தையோ கலைப்பு விடுறாரு. அவர் ஏதோ ஒரு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிக்க வேண்டும். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பதவியெல்லாம் தூக்கிட்டார், இப்போ அவர் சாதாரண ஒரு உறுப்பினர் தான். அப்படி இருக்கிறப்ப இப்போ அவருடைய கட்சி அலுவலகத்தையும் இப்போ எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துட்டு இருக்கார். இப்போ இவர் வந்து எதனா ஒன்று நம்ம இருப்பிடத்தை காண்பிக்க வேண்டும்ன்றதுனால இது போல் அடிச்சு விடுறார், அவதூறெல்லாம் பறைக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு கட்சி தலைமை பண்புக்கு இது வந்து அழகு கிடையாது. இதே ஜெயலலிதா அம்மையாக இருந்தாலும் இது போல் யாருன்னா ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? சப்சிப்னு வாய மூடின்னு இருப்பாங்க, அம்மா அப்படின்னு சரணாகதி அடைந்து இருப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? இது போல் சிவி சண்முகம் எவ்வளவு தருணங்களில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப அவர் வந்து பேசியிருப்பார். பேசக்கூட பயப்படுவாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப. விஜயபாஸ்கர் மேலே ஜெயலலிதா அம்மையார் இருக்க வச்சே அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்துருக்கு, பார்க்கவே இது பண்ணிட்டு இருக்கிறது. பேசியிருப்பாங்களா? ஏன் இப்போ இது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து அது போல் ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின், இப்போவாவது ஒரு சுயட்டை இருக்கிறார் என்பது தொண்டர்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள். தொண்டர்கள் அனைவரும் அதை வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள். இதெல்லாம் போட்டோம். ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்ட மாதிரி உதிர்ந்த ரோமங்கள் போகட்டும் எல்லாம் கட்சியை விட்டு.